ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் முருகன் அகர்பத்தியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று கற்றுக்க போகிறோம். என்ன அப்படின்னா, வத்தியில் வந்துட்டு எப்படி நம்ம சென்ட்டு சென்ட்டு டீப் ஆயிலெலாம் மிக்ஸ் பண்ணி எப்படி டிப்பிங் பண்ணி அதை பேக் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து ஒரு ஃபார்முலாவை இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு வெயிட் மிஷின் ஆன் பண்ணிக்கோங்க. வெயிட் மிஷின் ஆன் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு இதுமாரி ஒரு ட்ரே ஒன்று வச்சுக்கோங்க. ட்ரேவை வந்து வச்சுட்டு அதை வந்துட்டு வெயிட்டை லெஸ் பண்ணணும். வெயிட்டை லெஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சென்ட்டு ஊற்றிக்கணும். சென்ட்டு வந்து எப்படி கணக்கு அப்படின்னா, 100 ml சென்ட்டுக்கு வந்துட்டு 500 ml டீப் ஆயில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இது எதுக்கு அப்படின்னா 1:5 ரேஷியோ வரும் இது. இப்போ 100 ml சென்ட் வந்து இப்போ நம்ம ஊற்றியாச்சு. இதை பார்த்தீங்களா, 100 ml ஊற்றிருக்கோம். இப்போ வந்து நம்ம டீப் ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது வந்து டீப் ஆயில் எவ்வளோ ஊற்றுறோம் அப்படின்னா, 1/2 லிட்ரு 1/2 கிலோ அதில் 500 கிராம் வந்து நம்ம டீப் ஆயில் வந்து ஊற்ற போகிறோம். இப்போ டோட்டலாக எவ்வளோ ஆகும் அப்படின்னா, 500 டீப் ஆயில் நம்ம மிக்ஸ் பண்ணுறப்போ டோட்டலாக வந்துட்டு 600 கிராம்ஸ் வரும். இப்போ இது வந்து நம்ம சாம்பிளுக்காக தான் மிக்ஸ் பண்ணுறோம். ஒரு கிலோவுக்கு எவ்வளோ நம்ம வத்தி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 100 கிராம் சென்ட்டும் 500 கிராம் வந்து டீப் ஆயில் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அது ரெண்டும் வந்துட்டு ஒரே தனித்தனியாக இருக்கும். அதில் வந்து இதுமாரி நம்ம நல்லா ஷேக் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நம்ம வத்தி வந்து டிப் பண்ணுறப்போ ஸ்மெல்லு வந்து நல்லா தூக்கலாக இருக்கும். வாசனை நல்லா தூக்கலாக இருக்கும் நம்மளுக்கு. அதனால் வந்துட்டு நீங்கள் நல்லா இந்தமாரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, தனியாக இந்தமாரி லைட்டாக சாய்ச்ச மாரி வச்சுக்கணும். சாய்ச்ச மாரி வச்சா தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு அந்த வத்தியை டிப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வத்தி எடுத்துருக்கோம். இதை பாருங்கள், நம்ம கலர் வத்தி தான் எடுத்திருக்கோம். கலர் நல்லா தூக்கலாக இருக்குது இல்லைங்களா. க்ரீன் கலர் வத்தி நம்ம எடுத்திருக்கோம். இப்போ வந்து நம்ம டிப் பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படி டிப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம டிப் பண்ணுறப்போ வந்துட்டு ரொம்ப நேரமாக நம்ம டிப் பண்ணக்கூடாது. லைட்டாக நினச்சி உடனே இது பண்ணி அந்த நம்ம டிப் பண்ண சென்ட்டு வந்துட்டு அதிலே ஊறாமல் லைட்டாக அதுலேருந்து வடிகிற மாரி நம்ம கொஞ்சம் சாய்வாக வச்சுக்கணும். இந்த ட்ரேவை வந்துட்டு பாருங்கள், சாய்வாக வச்சுருக்கோம். இந்த ட்ரே வந்து சாய்வாக வச்சுருக்கோம். அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சென்ட் அந்த நம்ம வத்தியிலேருந்து அந்த சென்ட் ஃபுல்லாகவே வடியும். நம்மளுக்கு அதிகமாக சென்ட்டு வந்துட்டு வேஸ்ட் ஆகாது. நம்ம நிறைய வத்தி வந்து நம்ம இதில் டிப் பண்ண முடியும். மெயினாக அதுதான். இப்போ நம்ம எப்படி டிப் பண்ணுறோங்கிறது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லைங்களா. இந்தமாதிரி தான் டிப் பண்ணணும். டிப் பண்ணி இந்த சாய்வான ட்ரேயில் நீங்கள் இந்தமாதிரி வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம வந்துட்டு ஃபுல்லாக டிப்பிங் பண்ணியாச்சு. டிப்பிங் பண்ணி நம்ம ஒரு ட்ரே வந்துட்டு சாய்வாக நம்ம வச்சுருக்கோம். இது வந்துட்டு ட்ரை ஆகணும். இப்போது ட்ரை ஆகி அதுக்கப்புறம் தான் நம்ம பேக் பண்ண முடியும். மேக்ஸிமம் ஒரு 2 hours ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் இதை நம்ம பேக் பண்ண முடியும். பாருங்கள், ஆல்ரெடி பிங்க் கலர் நாங்கள் டிப் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். இந்தமாரி கலரான வத்தியெல்லாம் நாங்கள் பேக் பண்ணி கொடுக்குறோம். பாருங்கள் இந்தமாரி. இப்போது இது 2 hours கழித்து ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்தமாரி கவரில் வந்து நம்ம பேக் பண்ணி கஸ்டமருக்கு வந்து நாங்கள் சப்ளை பண்ணுறோம். உங்களுக்கு தேவையான ஆர்டர்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எங்களை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தேவையான சப்ளை வந்து நாங்கள் வத்தி வந்து சப்ளை பண்ண ரெடியாக இருக்கோம். பாருங்கள், நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். நல்ல வத்தி நாங்கள் கஸ்டமருக்கு கொடுத்துட்ருக்குறோம். கண்டிப்பாக இப்போ வந்து நம்ம இது பண்ண போகிறோம். இப்போ இது வந்து க்ளோஸ் பண்ணணும். நம்ம ட்ரை ஆகணும் அப்படின்னா க்ளோஸ் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு அந்த வாசனை கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு இப்போ மூடி வச்சுருக்கோம். மூடி வச்சாச்சு. இது மூடி வச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து பேக் பண்ணிவிட்டு நம்ம இந்தமாரி கவரில் போட்டு பேக் பண்ண போகிறோம். வத்தி தேவைங்கிறோம் இந்த வீடியோ பார்த்து எங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் கண்டிப்பாக சப்ளை பண்ண ரெடியாக இருக்கோம்.